வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாழைப்பழ சிப்ஸ் எப்படி பண்ணுறோம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாழைப்பழ சிப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சரியான முறையில் உள்ள வாழைப்பழங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். வாழைப்பழங்கள் பார்த்திங்க அப்படின்னா, அந்த தோல் பகுதி மஞ்சள் கலர்லேயும், தோலுடைய மடிப்பு பகுதி பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கிற மாதிரி உள்ள பருவத்தில் உள்ள வாழைக்காய்களை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த வாழைப்பழத்தினுடைய தோலை வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கலாம், நீக்கி சுத்தப்படுத்திக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வாழைப்பழ சிப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். அதில் வந்து சீனி சட்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து அந்த சூடு எண்ணெயில் வந்து வாழை பழங்களை வந்து நம்ம சீவி இடுறோம். வாழைப்பழங்களை சீவும்போது கை வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, அரிசி மாவு அப்ளை பண்ணுறோம் கையில் அப்பப்போ. அப்போ தான் வந்து அந்த சரியான கிரிப்பு கிடச்சி நம்ம வாழைப்பழங்களை வந்து எண்ணெயில் கரெக்டாக நம்ம சீவ முடியும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்படி வாழைப்பழ சிப்ஸ் பண்ணுறதா இருந்தால் அடுப்பினுடைய சூடு வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணிடணும். சூடு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா, வாழைப்பழ சிப்ஸ் வந்து கருகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சூடு வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணிடணும். நண்பர்கள் யாருக்காச்சும் வந்து வாழைப்பழ சிப்ஸு தேவை அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி.